வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு குழந்தைகளுடைய சைக்காலஜி, உளவியல் சம்பந்தமான உணர்வுகளை நம்ம இருக்கின்றோம். கேட்கலாமா? குழந்தைங்க ரொம்ப அழுகிறாங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன். அது என்ன நம்மகிட்ட சொல்ல வராங்கன்னா, என்னை பாரு, என்னுடைய பிரச்சனையை கேளு, என்னைய அள்ளி நீ அரவணைச்சிக்கோ அப்படின்னு தான் சொல்ல வராங்க. அழுகிறதுனால நம்ம பதிலுக்கு அவங்களுக்கு தண்டனை கொடுக்கவே கூடாது. ஒரு குழந்தை ரொம்ப பயப்படுது அப்படின்னா நம்மளை விட்டு தள்ளி போகிறதுக்காக இல்லை, நம்ம கூட ரொம்ப இணக்கமாக ஒரு நெருக்கமாக இருக்கிறதுக்காக அவர்கள் பயத்தை வெளிப்படுத்தி இன்னும் உங்களுடைய அரவணைப்பை தாங்க அப்படிங்கிறத அவங்க நமக்கு உணர்த்துறாங்க. அது மாதிரி குழந்தைங்க ரொம்ப கோவப்படுத்தாங்க அப்படின்னா அவங்கள நம்ம கட்டாயப்படுத்தி ஏதாவது செய்ய வைக்கக்கூடாது. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, என்ன கவனி, நான் சொல்கிறத கேளு அப்படிங்கிறத அவங்க உணர்த்த வராங்க. அதே மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு எதையாவது ஒன்று சொல்லி பேசி அடம்பிடிக்கிறாங்கன்னா அவங்கள எதிர்த்து பதிலுக்கு தண்டனை கொடுக்கக்கூடாது. அன்பான அரவணைப்பு அவர்களுக்கு தேவை. ஒரு இதமான தொடுதல், ஒரு புன்னகையோடு அவங்கள அப்படி டச் பண்ணி அரவணைச்சிங்கன்னா அவங்க கத்துறதை அப்படி மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிருவாங்க. அதே மாதிரி அவங்க எங்கேயாவது தடுமாறும் பொழுது அல்லது எதிலையாவது அவங்க தோற்றுருவாங்க, அப்போ அவங்கள போய் என்ன செய்யக்கூடாது, டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது. உன்னால் முடியும், ரொம்ப திறமையானவன், நீ திறமையானவா, அதெல்லாம் தொடர்ந்து உனக்கு ஏதாவது நீ ஜெயிச்சிருவ அப்படின்னு ஊக்கமான வார்த்தைகளை கொடுக்கணும். எப்பொழுதும் நெகட்டிவாகவே அவங்கள்ட்ட எதையுமே பேசி மனசுக்குள்ளே பதிய வைக்கக்கூடாது. அது மாதிரி சில குழந்தைகள் நிறைய கேள்விகள் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. அவங்கள அலட்சியப்படுத்தக்கூடாது, பேசாமல் வாய மூடு அப்படின்னு சொல்லக்கூடாது. பொறுமையாக ரொம்ப கவனம் கொடுத்து அன்போடு அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களா கேட்குற கேள்விக்கு சரியான லாஜிக்கலான பதிலை சொல்லி அவங்களை அங்கீகரிக்க வேண்டும். அவர்கள் உங்களுடைய கவனத்தை ஈர்க்க முயலும் பொழுது உங்களோடு ஒரு உணர்ச்சி பூர்வமான பிணைப்பை உருவாக்குவதற்காக அவர்கள் அந்த சின்ன வயசுலேயே பெரிய முயற்சி எடுக்கிறாங்க. இதை அலட்சியம் பண்ணக்கூடாது. அன்போடு அரவணைப்போடு அவர்களை நாம் அள்ளி வைத்து கொண்டாட வேண்டும். நண்பர்களே, குழந்தைகள் எப்பொழுதும் கெட்ட வார்த்தைகள் பேசுவதே இல்லை, அவர்கள் கேட்ட வார்த்தைகளைத்தான் பேசுகிறார்கள். அப்பா அம்மா நம்ம வீட்டில் எதை பேசுகிறோமோ, எதை செய்கிறோமோ, எதை எப்படி வெளிப்படுத்துகிறோமோ அவர்கள் அதை அப்படியே உள்வாங்கி கொண்டு தன்னை சுற்றி இருப்பவர்களிடம் அவர்கள் அந்த உணர்வுகளை வெளிப்படுத்துகிறார்கள். நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலும், பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் மிகுந்த விழிப்போடு உங்கள் எதிர்கால உங்கள் செல்லங்களோடு நீங்கள் சிறப்பாக பதிவு செய்ய வேண்டும். வணக்கம் நேயர்களே.